ஆமாங்க. ஆமாங்க பிரபு. ஒரு நிமிஷம் இருங்க, புக் எடுத்து வரேன். நான் 4 நன்மை. 3வதுங்க, 2வது புஸ்தகம். இருபத்தி ஆறு படிச்சுங்க. யாரோ மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி. யாரு? எந்த அத்தியாயம்? 33. 33. ஆமாங்க மாதாஜி, ஆமாங்க பிரபு. அத்தியாயம் 33, கபிலரின் செயல்கள். ஸ்லோகம் 26. ஸ்லோகம் வந்து 26ங்க. 26. ஆமாங்க பிரபு. இருபத்தி 24, 25 இப்பதான் படிச்சு, இப்ப படிக்கணும் 26ங்க. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனஸ்லாக்கயா சக்ஷுருன்மீலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामकं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा कृष्ण पादान् सहगण ललिता श्री विशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनेति नामिने। नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं दैवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवत्युत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। 26வது ஸ்லோகம். ब्रह्मण्यवस्थितमतिः भगवत्यात्मसंश्रये निवृत्तजीवापत्तित्वात् क्षीणक्लेशाप्तनिवृत्तिः। படிக்கிறீங்களா யாராவது? மொழிபெயர்ப்பு பொருள். பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம் பிரபு. மொழிபெயர்ப்பு பொருளரை. அவள் மனம் பகவானிடம் முழுவதும் ஈடுபட்டது. அவள் தானாகவே அருவ பிரம்மனை பற்றிய அறிவை உணர்ந்தாள். பிரம்மனை உணர்ந்த ஆத்மாவாகிய அவள் வாழ்வின் உலோகாயத கருத்தின் நெறிமுறையின்றி
விடுபட்டாள். இவ்வாறு எல்லா உலகத் துன்பங்களிலும் மறைந்தன. அவள் எல்லை கடந்த இன்பம் அடைந்தாள். பொருளுரை. முந்தைய பதம் தேவகூதி முன்னமே பரமசத்தியத்தை அறிந்திருந்தாள் என்று குறிக்கிறது. அவள் ஏன் தியானம் செய்தாள் என்று கேட்கப்படலாம். விளக்கம் என்னவென்றால், ஒருவர் பரமசத்தியத்தை நடைமுறைக்கு ஒவ்வாதது என்று விவாதம் செய்யும் பொழுது அவர் பரமசத்தியத்தின் அருவம் பற்றிய கருத்தினை மனதில் கொள்கிறார். அதுபோல ஒருவர் பரமபுருஷ பகவானின் சுற்றுப்புறம் திருவிளையாடல்கள், தன்மைகள் மற்றும் வடிவத்தை பொருளாக கொண்டு விவாதம் செய்யும் பொழுது அவர்கள் பகவானை பற்றிய தியானத்தில் ஆழ்கிறார். ஒருவருக்கு பகவானை பற்றிய முழு அறிவு தானாக உணரப்படும். பரம சத்தியம் அறியப்படுபவரால் பார்வையின் 3 வேறுபட்ட கோணங்களான அருவ பிரம்மன், இடை எல்லைக்குட்பட்ட பரமாத்மா மற்றும் இறுதியாக பரம புருஷ பகவான் பற்றிய அறிவில் அமைந்திருந்தால் இது ஒருவர் முன்பே பரமாத்மா அருவ பிரம்மன் பற்றிய கருத்தில் உள்ளார் என்பதை குறிக்கிறது. பகவத்கீதையில் பிரம்மபூத ரசாந்தனாத்மா என்று கூறப்படுகிறது. இதன் பொருள், ஒருவர் உலக காட்டிலிருந்து விடுபட்டு பிரம்மனில் அமைந்தால் அன்றி பக்தி தொண்டை புரிந்து கொள்ளுதல் பற்றியோ அல்லது கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுதல் பற்றியோ வினா எழாது என்பதாகும். கிருஷ்ணருக்கு செய்யும் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கும் ஒருவர் ஏற்கனவே வாழ்வில் பிரம்மன் பற்றிய கருத்தை உணர்ந்தவராக புரிந்து கொள்ளப்படுகிறார். ஏனென்றால் பரமபுருஷ பகவான் பற்றிய உன்னத அறிவு பிரம்மன் பற்றிய அறிவையும் உள்ளடக்கியது. இது பகவத்கீதையில் உறுதி செய்யப்படுகிறது. பிரம்ம மனோகி பிரதிஷ்டகம். பரமபுருஷ பகவானை பற்றிய கருத்து பிரம்மனை சார்ந்தது அல்ல. எல்லா நன்மையும் நிறைந்த பரமபுருஷரின் சரணத்தை அடைந்த ஒருவர் முன்பே பிரம்மனை புரிந்து கொள்ளுதல் அமைந்தவர் என்று விஷ்ணு புராணம் உறுதிப்படுத்துகிறது. சொல்ல போனால், வைஷ்ணவராக இருக்கும் ஒருவர் ஏற்கனவே ஒரு பிராமணர் ஆவார். ஒருவர் விதிக்கப்பட்ட ஒழுங்குமுறைகளையும் விதிகளையும் கடைபிடிக்க வேண்டும் என்பது இந்த பதத்தில். பிரபு சொல்லுங்க பிரபு. சொல்லுங்க பிரபு. இந்த 2 பேராகிராஃப் முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம். சரிங்க பிரபு. சரிங்க. போன ஸ்லோகத்துல தேவஹூதி பக்தி தொண்டுல ஈடுபட்டு விரக்தியும் அதன் மூலமாக அவங்களுக்கு வந்திருந்தது. அதனால எந்த அளவுக்கு உடலுக்கு தேவைகள் இருக்கோ அதை மட்டும் அவங்க அனுபவிச்சாங்க. அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா எதையுமே உடல் சார்ந்து அவங்க எதுலையுமே ஈடுபடல. அதனால பகவானுடைய தியானத்தில் அவங்க முழுமையாக ஈடுபட்டு உங்க இதயம் முழுமையாக தூய்மை அடைந்திருந்தது. பகவான் மீது மெடிடேட் பண்ணிட்டு பகவானிலேயே அவங்க இருந்தாங்க. அதனால உலக சம்பந்தங்களிலிருந்து அவங்க முற்றிலும் விடுபட்ட நிலையில் இருந்தாங்க. பௌதீக உலகத்திற்கும் அவர்களுக்கும் இருந்த தொடர்பு அருந்து போச்சு. உடல் இருக்கு, பூலோகத்துல இருக்காங்க, ஆனாலும் சம்பந்தமே இல்லாம உடல் ரீதியாக எந்த விதமான சம்பந்தமும் இன்றி அவங்க இருந்தார். இது ஜீவன் முக்தர் என்று சொல்லக்கூடிய நிலை. அவங்க உயிரோட இந்த சரீரத்துல இருந்தாலும் அவங்க முக்தி அடைந்த நிலை. உயிர் இருக்கும் போதே முக்தி அடைந்துட்டான். உடலை விட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல பிரபுபாத் சொல்றாரு, why she was meditating. அவங்களுக்கு ஏற்கனவே பிரம்மனை உணர்ந்தவர்களாக இருந்த பிறகும் எதுக்கு மெடிடேஷன்ல ஈடுபடணும்?
அவங்க லட்சியத்தை அடைந்து விட்டார்கள் இல்லையா? இப்படி இருக்கும்போது எதுக்கு திருப்பியும் மெடிடேஷன்ங்கிறது ஒரு வழிமுறை. அவங்க பரம்பொருளே உணர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. போன ஸ்லோகத்துல பக்தி பிரவாக யோகேன வைராக்கியேன பலியேசா யுக்தானுஷ்டான ஜாத்தேன ஜானேன பிரம்மஹேதுனா விசுத்தேன ததாத்மானம் ஆத்மனா விஸ்வதோமுகம் சுவானுபூத்தியா திரோபூத மாயா குண விசேஷணம். She became fully absorbed in meditation. அப்படின்னு போட்டிருக்கு. She became situated in knowledge. பகவானை பற்றிய முழுமையான ஞானத்தை அவர்கள் அடைந்திருந்தார்கள். ஜாத்தேன ஞானேன பிரம்மஹேத்துனா அப்படின்னு சொல்லியிருந்தது. இப்போ பகவானை பற்றிய ஞானத்தை ஏற்கனவே அடைந்த பிறகு எதுக்கு அவங்க மெடிடேட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு பிரபுபாதர் விளக்கம் கொடுக்கிறார். நம்ம ஞானம் என்பது பகவானுடைய அருவ நிலையை உணர்வதற்கு உபயோகப்படும். ஞான யோகிகள் பகவானுடைய அருவ நிலையை உணர முடியும். ஏன்னா அவங்க பௌதீக வாழ்க்கையில் பௌதீக உலகத்தில் இருக்கும் எல்லா வஸ்துக்களையும் இது ஆத்மாவிடமிருந்து வேறுபட்டது, இது ஆத்மாவிலிருந்து வேறுபட்டது என்று ஒவ்வொன்றாக விளக்கி கடைசியில் பரம்பொருள் என்பது ஆன்மா. அதுக்கு மேல அவங்களுக்கு பகவானை பற்றிய விஷயங்களை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஏன் அறிந்து கொள்ள முடியாது? பகவானை பற்றிய விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒருவர் பக்தி யோகத்தில் ஈடுபட. அதனால ஞான யோகிகள் அருவ நிலையை மட்டுமே உணர முடியும். ஆனால் பாகவதத்தை நாம் படிக்கும் பொழுது பகவானுடைய குணங்கள், பகவானுடைய லீலைகள் இவைகளை கேட்கும் பொழுது நமக்கு இயல்பாக பகவானிடத்தில் ஒரு ஈடுபாடு, அட்ராக்ஷன் உருவாகும். அவ்வாறு பாகவதத்தை கேட்பதன் மூலமாக பகவானுடைய ஸ்மரணையில் நாம் ஈடுபடுகிறோம். பகவானை குறித்து சதா நாம் நம் மனதை பகவானிடத்தில் ஈடுபடுத்துகிறோம். அதன் மூலமாக நாம் பகவானை பூரணமாக உணர முடிகிறது. பகவானை பூரணமாக உணர்ந்தவர்களுக்கு பகவானுடைய பிரம்ம ஜோதியை உணர்வது கடினம் அல்ல. பகவான், பரமாத்மா, பிரம்மன் மூன்றும் சேர்ந்து இணைந்ததுதான் பகவான். பிரம்ம ஜோதியை பகவானிடத்திலிருந்து தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. எல்லாம் சேர்ந்து முழுமையானதுதான் பகவான். பகவானை பூரணமாக உணர்ந்த பக்தர்கள் அவர்கள் பிரம்ம ஜோதியையும் உணர்ந்தவர்களாக கருதப்படுவார்கள். ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய வழிமுறைப்படி பிரம்மனையோ, பரமாத்மையோ, பகவானையோ
புரிந்து கொள்கிறார்கள். தேவகூதி பகவானை பற்றி முழுமையாக அறிந்தவளாக கருதப்படுகிறார். சோ அதனால ஏற்கனவே பகவானை முழுமையாக உணர்ந்ததால் மனதை முழுமையாக பகவானிடத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். ஒரு பக்தி யோகி பகவானிடத்தில் மனதை ஈடுபடுத்துவதற்கும் ஞான யோகி மனதில் பகவானை குறித்து தியானம் செய்வதற்கும் என்ன வித்தியாசம்னா, பக்தி யோகி பகவானுடைய குணங்களையும் பகவானுடைய லீலைகளையும் பகவானுடைய ரூபங்களையும் முழுமையாக கேட்டு அறிந்து அதில் ஈர்க்கப்பட்டு பகவானுடைய சேவையாக பகவானுடைய ஸ்மரணையில் இருப்பார். ஞான யோகி அவரும் பகவானை தியானம் செய்தாலும் அவருக்கு பகவான் மீது அந்த ஈர்ப்பு இல்லை. பகவானுடைய ரூபம், பகவானுடைய குணங்கள், பகவானுடைய லீலைகள் இவைகளினால் அவர் ஈர்க்கப்படுவது இல்லை. அதனால அவர்கள் பகவானை குறித்து தியானம் செய்யும் பொழுது அவங்க லட்சியம் பிரம்ம ஜோதியை அடைய வேண்டும், பிரம்மனை அடைய வேண்டும் என்ற லட்சியத்துடன் அவர்கள் தியானம் செய்கிறார். சோ பிரம்மபூத பிரசன்னாத்மா என்று பகவத்கீதையில சொல்லப்படுகிறது. இது ஞானிகளுடைய நிலை. பிரம்மனில் மகிழ்ச்சி அடைவது. பிரம்மபூதா என்பது ஜீவபூதா என்கிற நிலையை விட்டு பிரம்மனில் இருப்பது. அதில் அடையக்கூடிய ஆனந்தம் ஞானிகளுடையது. சோ இது பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஆன்மீக தளத்தில் இருப்பதை குறிக்கிறது. யார் பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஆன்மீக தளத்தில் இருக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே பகவானுடைய சேவையில் முழுமையாக ஈடுபட முடியும். அவர்களுக்கு தான் பகவானுடைய பக்தி யோகம் வெளிப்படும். போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயாபகித சேதசாம் விவசாயாத்மிகா புத்தி சமாதௌ நவிதியத்தே. சோ பௌதீக வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதும் பகவானுடைய பக்தியில் ஈடுபடுவதும் ரெண்டும் ஒன்றுக்கொன்று இணைந்து இருப்பது. முதல்ல வைராக்கியத்தை மேற்கொண்டு எல்லா பௌதீக ஆசைகளிலும் விடுபட்டு அதுக்கப்புறம் நான் பக்தி யோகத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பக்தி யோகத்தை ஒருவர் பயிற்சி செய்யும் பொழுது தானாகவே பௌதிக ஈர்ப்பிலிருந்து அவர் விடுபடுகிறார். இது ரெண்டும் ஒரே சமயத்துல நடக்கும். நம்ம சாது சங்கா பஜன கிரியா இதெல்லாம் பண்ணும் பொழுதே பகவானின் மீது நமக்கு ஈர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே போகும். ஆரம்ப நிலையில நமக்கு பகவான் மீது இருந்த ஈர்ப்பு நாளடைவில் நாம் பக்தியை தொடர்ந்து செய்யும் பொழுது அது சிறிது சிறிதாக அதிகரித்து கொண்டே போகும். அதுதான் அர்த்த பிரவிற்த்தி என்பது. அதே சமயத்துல இதயத்தில் இருக்கக்கூடிய அனர்த்தங்களும் சிறிது சிறிதாக நீங்கிக் கொண்டே இருக்கும். சோ இவ்வாறு ஒரு புறம் அர்த்த பிரவிற்த்தி பக்தியில் ஈடுபாடு அதிகமாகும், இன்னொரு பக்கத்துல விரக்தியும் கூடவே நமக்கு ஏற்படும். யார் ஒருவர் பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கிறாரோ அவர் பகவான், பரமாத்மா, பிரம்மன் மூன்றையுமே அவர் உணர்ந்தவராக இருக்கிறார்.
ஏன்னா பக்திங்கிறது பூரணமான ஞானம். பகவானை பற்றி பூரணமாக ஒருவர் அறிந்து கொள்ள முடியும். சோ பிரம்மன் என்பது பகவானுடைய சக்தி. அதனாலதான் பிரம்மனோகி பிரதிஷ்டாகம் என்று பகவத்கீதையில சொல்லப்படுகிறது. பிரம்மனை உணர்ந்தவர்களுக்கு பகவானை உணர முடியாது. ஆனால் பகவானை உணர்ந்தவர்கள் பிரம்மனை உணர முடியும். அடுத்த பேராகிராஃப் படிங்க. ஒருவர் விதிக்கப்பட்ட ஒழுங்குமுறைகளை விதிகளையும் கடைபிடிக்க வேண்டும் என்பது இந்த பதத்தின் மற்றொரு குறிப்பிடத்தக்க கருத்தாகும். பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டது போல யுக்தாஹர விக ரஷ்யா ஒருவர் கிருஷ்ண உணர்வின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருந்தாலும் அவர் உண்ண வேண்டும், உறங்க வேண்டும், தன்னை காக்க வேண்டும், புணர வேண்டும். ஏனென்றால் இவை உடலின் தேவைகள். ஆனால் அவர் அந்த செயல்களை ஒரு ஒழுங்குமுறையில் செய்கிறார். அவர் கிருஷ்ண பிரசாதத்தை உண்ண வேண்டும். அவர் ஒழுங்கு கோட்பாடுகளுக்கு ஏற்றபடி உறங்க வேண்டும். உறக்கத்தின் நேரத்தையும் உண்ணுதலையும் குறைத்து உடலை நன்கு வைத்துக் கொள்ள தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது கோட்பாடாகும். சுருங்க சொன்னால் குறிக்கோள் ஆன்மீக முன்னேற்றம், புலன் திருப்தி அல்ல. அதுபோல புணரும் வாழ்வும் குறைக்கப்பட வேண்டும். புணரும் வாழ்வு கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகளை பெறவே உள்ளது. இல்லையேல் புணரும் வாழ்விற்கு தேவையில்லை, எதுவும் தடை செய்யப்படுவதில்லை. ஆனால் எல்லாமே மனதில் எப்போதும் உயர்ந்த நோக்கத்துடன் யுக்த ஒழுங்கு முறையாக உருவாக்கப்பட்டது. வாழ்வின் இந்த எல்லா விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றுவதால் ஒருவர் தூய்மை அடைகிறார். அறியாமையால் வரும் எல்லா தவறான கருத்துக்களும் இல்லாமல் போகின்றன. உலக பற்றுக்கான காரணங்கள் முழுவதுமாக மறைந்து விடுகின்றன. இங்கு சிறப்பாக குறிக்கப்படுகிறது. இந்த உடல் தேவையற்றது என்று அனர்த்த நிவர்த்தி என்னும் வடமொழி வாசகம் குறிக்கிறது. நாம் ஆத்மாக்கள் இந்த பருவுடலுக்கான தேவை ஒருபோதும் ஏற்பட்டதில்லை. ஆனால் பருவுடலை அனுபவிக்க விரும்பியதால் பரமபுருஷ பகவானின் வழிகாட்டினின் கீழ் இயற்கையின் வழி நமக்கு இந்த உடல் உள்ளது. பகவானுக்கு தொண்டு புரிதலாகிய நமது உண்மையான நிலையை மீண்டும் நிலைநிறுத்திக் கொண்டதும் நமது உடலின் தேவைகளை மறக்க தொடங்குகிறோம். இறுதியில் நாம் உடலை மறந்து விடுகிறோம். சில சமயம் கனவில் நாம் குறிப்பிட்ட வகையான உடலை பெறுகிறோம். அது கனவில் வேலை செய்கிறது. நான் வானில் பறப்பதாக அல்லது காட்டிற்கு சென்றதாக அல்லது தெரியாத இடத்திற்கு கூட சென்றதாக கனவு காணலாம். ஆனால் விழித்தவுடன் நான் இந்த உடலின் மாறுதல்களை மறக்கிறேன். அதுபோல் ஒருவர் கிருஷ்ண உணர்வில் இருக்கும் பொழுது முழுதும் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் உடல் அவருடைய மாற்றங்களை மறக்கிறார். நமது அன்னையின் கருவிலிருந்து பிறப்பது முதல் நாம் எப்போதும் உடல்களை மாற்றுகிறோம். ஆனால் கிருஷ்ண உணர்வில் விழித்திருக்கும் பொழுது நாம் இந்த எல்லா உடல்களையும் மறக்கிறோம். உடலின் தேவைகள் இரண்டாம் நிலைதான். ஆன்மீக வாழ்வின் இயக்கமே முழுமையாக கிருஷ்ண உணர்வில் இறைப்பணி செயல்களில் உன்னத நிலையில் நாம் வாழ்வதற்கு காரணமாகும். பகவத் ஆத்மா சம்சாரே என்ற சொற்கள் பரமபுருஷ பகவானை பரமாத்மாவாக அல்லது அவரின் ஆத்மாவாக குறிக்கின்றது. பீஜம் மாம் சர்வ பூதானம் என்று கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார். எல்லா உயிரினங்களின் விதை நானே. பக்தி தொண்டின் முறையால் பரமபுரிடம் சரணடைவதால் ஒருவர் பரமபுருஷ பகவான் என்னும் கருத்தில் முழுதும் அமைகிறார். கபிலரால் வர்ணிக்கப்பட்டது போல மத் குணஸ்ருதி மாத்ரே கிருஷ்ண உணர்வில் பரமபுருஷ பகவானிடம் அமைந்தவர் பகவானின் இயல்பு கடந்த குணங்களை பற்றி கேட்டவுடனே அது பகவானின் அன்பில் மூழ்குகிறார். படிக்கிறதா பிரபு? இல்ல ஃபுல்லா படிச்சிருந்தீங்களா பிரபு? ஒரு நிமிஷம் இதை பார்த்துட்டு அப்புறம். சரிங்க பிரபு. ஸோ இந்த பக்தி யோகத்துல முக்கியமானது ரெகுலாரிட்டி அண்ட் ரெகுலேஷன். அதாவது தினந்தோறும் இடைவிடாது சததம் கீர்த்தயந்தோமாம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா டெய்லி ஒரு நாள் விடாமல் நம்முடைய பக்தி தொண்டை நாம் விடாமல் செய்ய வேண்டும். தினம் பாகவதம் படிக்கணும், தினம் ஜபம் பண்ணணும், தினம் விக்கிரக ஆராதனை பண்ணணும், தினம்
பிரபுபாதர் புஸ்தகத்தை கேட்கணும், தினம் ப்ரீச்சிங் பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அந்தந்த டைம்ல அந்தந்த ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கால அளவை வரையறுத்து அதன்படி செயல்பட வேண்டும். திடீர்னு ஒரு நாள் 4 மணிக்கு எழுந்து சேன் பண்றது, இன்னொரு நாள் ராத்திரி 10 மணிக்கு ஜெபம் பண்றது, இந்த மாதிரி இஷ்டம் போல செய்யாம குறிப்பிட்ட அந்தந்த டயத்துல அதை பண்ணிட்டு போகணும். 2வது, ஒரு நாள் விடாமல் தினமும் செய்ய வேண்டும். இந்த ரெகுலாரிட்டி ரொம்ப முக்கியம். அதுதான் ரூப கோஸ்வாமி ஸ்யாத் கிருஷ்ண நாம சரிதாதி சுதாப்ய வித்யா பித்தோபதப்த ரசனஸ்ய நரோச்சிகானு கிந்து ஆதராத் அனுதினம் கலுசைவ ஜுஷ்டா வாத்வி கிரமாத் பவதி தத்கத மூலஹந்திரி என்று உபதேசாமிர்தத்தை சொல்றார். ஆரம்பத்தில மிகவும் கசப்பாக இருக்கக்கூடிய கரும்பு நமக்கு ஜாண்டீஸ் இருக்கிற வியாதியினால அது சுவை வெளிப்படுவது இல்லை. ஆனா அதையே நம்ம தினமும் உட்கொண்டால் நாளடைவில் அந்த வியாதி குணமாகி அதன் சுவை வெளிப்படுவதை போல இந்த பக்தி தொண்டை இடைவிடாது தினந்தோறும் நம்ம ரெகுலரா செஞ்சுட்டு இருந்தோம்னா அப்போ இந்த பவரோகம்ங்கிறது அனர்த்தங்கள் நீங்கி நாமத்தின் சுவை வெளிப்படும். அதுதான் நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவை. பகவத்யுத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. நைஷ்டிகின்னா நிஷ்டா. சோ இது ஆரம்பத்துல நம்ம அபத்திரங்கள்ங்கிறது அனர்த்தங்கள் இருக்கும் வரை நமக்கு உறுதியாக பக்தியில் ஈடுபட முடியாது. ஆனால் பக்தி தொண்டை விடாமல் நாம் கடைபிடித்தால் நாளடைவில் அந்த அனர்த்தங்கள் நீங்கி அதன் பிறகு நம்ம ஸ்டெடி பக்தியை செய்ய முடியும். அதுதான் நிஷ்டா என்பது. சோ இந்த இடத்துல பிரபுபாதர் பக்தியில பக்தர் ரெகுலேட்டட் வேல செயல்பட வேண்டும். He has to sleep according to regulated principles. மித்யாஹார மித்யா விஹார ரெஸ்டும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுக்கணும். ஆகாரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு உட்கொள்ள வேண்டும். இவ்வாறு ரெகுலேஷன்ங்கிறது முக்கியம். உடம்புல ஜாஸ்தி கவனத்தை செலுத்தாம பகவான் மீது நம் கவனத்தை செலுத்த வேண்டும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இதுல எதையுமே நம்ம நிராகரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இன்க்ளூடிங் செக்ஸ். எல்லாமே மனிதர்களே இந்த பூலோகத்துல இருக்கும் பொழுது நமக்கு இந்த சரீர ரீதியாக புலன்களை ஈடுபடுத்துவதில் தவறு கிடையாது. ஆனால் அதை நம்ம எப்படி பகவானுடைய சேவையாக அதை டவுட்டைல் பண்ண முடியுங்கிறத பார்ப்போம். ஸோ ஈவன் செக்ஸ் தர்மோ விருத்தோ காமோஸ்மி அப்படிங்கிறார். குழந்தைகளை நல்ல கிருஷ்ண உணர்வில் உள்ள குழந்தைகளை பெற்று எடுப்பதற்காக விவாகம் செய்து கொண்டு குழந்தைகளை பெறுவதில் தவறு கிடையாது. ஸோ செக்ஸ் இஸ் அலவுட். பட் ஆனால் அது நம்முடைய புலனின்பங்களுக்காக மட்டுமே உபயோகப்படுத்தாமல் பகவானுடைய சேவையாக அதை நாம் செய்ய வேண்டும். இதுதான் யுக்த வைராகியத்தினுடைய பிரின்சிபிள். பிரபுபாத சொல்றாரு, இந்த உடல்
அது நமக்கு தேவையற்றது. திஸ் பாடி இஸ் அன்வான்டட் அப்படிங்கிறது. ஆத்மாவுக்கு எந்த விதத்திலும் இந்த உடல், பௌதீக உடல் உதவி செய்ய போவதில்லை. நமக்கு உடல் இருப்பதனால அதை நம்ம உபயோகப்படுத்துறோம். அதுவும் யுக்த வைராகியம். நமக்கு வேண்டாததுதான், இருந்தாலும் நம்ம உடல் இருக்கு, சரி அதை எப்படி பகவானுடைய சேவையில ஈடுபடுத்துறது. பௌதீக உடல் இல்லாமலும் ஆத்மா பகவானுடைய சேவையில ஈடுபட முடியும். ஆன்மீக உலகத்துல எல்லா முக்த ஜீவன்களுமே பகவானுடைய சேவையில் நிரந்தரமாக ஈடுபடுகிறார்கள். அவங்களுக்கு பௌதிக உடல் கிடையாது. சோ இந்த பௌதீக உடல் பர்வர்டட் என்ஜாய்மெண்ட்டுக்காக ஆத்மாவை பகவானுடைய சேவையிலிருந்து விலகி இருப்பதற்கு முயற்சி செய்கிறது. சோ இந்த ஆத்மாவினுடைய வேகம், புலன்களுடைய வேகத்திலிருந்து நம்மை விலக்கிக் கொள்வதற்கு பகவானுடைய சேவையில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த பேராகிராஃப் படிங்க. தேவகூதி அவள் மகனாகிய கபில தேவரால் அவளது மனதை விளக்கமாக விஷ்ணுவின் வடிவத்தில் ஒருமைப்படுத்துவது என்று முழுதும் அறிவுறுத்தப்பட்டாள். பக்தி தொண்டாகிய பொருளில் அவள் மகனின் அறிவுரைகளை பின்பற்றி சிறந்த பக்தி கலந்த அன்புடன் தனக்குள்ளேயே பகவானின் வடிவத்தை ஆழ்ந்து சிந்தித்தாள். அதுவே பிரம்மனை அறிதல் அல்லது அறிவார்ந்த யோகம் அல்லது பக்தி தொண்டின் முழுமையாகும். இறுதியாக ஒருவர் பகவானின் எண்ணத்தில் மூழ்கி இருக்கும் பொழுது, தொடர்ந்து அவரை குறித்து தியானிக்கும் பொழுது அதுவே மிக உயர்ந்த பூர்ணமாகும். அந்த வழியில் எப்போதும் ஆழ்ந்திருக்கும் ஒருவர் மிக உயர்ந்த யோகியாக கருதப்பட வேண்டும் என்று பகவத்கீதை உறுதி செய்கிறது. இறை உணர்தலின் பல்வேறு முறைகளாகிய ஞான யோகம், தியான யோகம் அல்லது பக்தி யோகத்தின் உண்மை நோக்கம் பக்தி தொண்டினை செய்வதாகும். ஒருவர் பரம சத்தியம் அல்லது பரமாத்மா பற்றிய அறிவை அடைவதற்கு மட்டும் முயற்சி செய்து பக்தி தொண்டில் இல்லாதிருந்தால் அவர் உண்மையான முடிவை பெறாமல் வேலை செய்கிறார். கோதுமையாகிய தானியம் எடுக்கப்பட்ட பிறகு உண்மையை குத்துவதுடன் ஒப்பிடப்படுகிறது. இறுதி குறிக்கோளாக ஒருவர் பரமபுருஷ பகவானை புரிந்து கொண்டால் அன்றி கற்பனை செய்வதாலோ அறிவார்ந்த யோக பரீட்சை செய்வதாலோ எந்த மதிப்பும் இல்லை. அஷ்டாங்க யோக முறையில் முழுமை 7ஆம் நிலை தியானமாகும். இந்த தியானம் பக்தி தொண்டில் 3ஆம் நிலையாகும். பக்தி தொண்டில் 9 நிலைகள் உள்ளன. முதலாவது கேட்டல், பின்னர் உச்சரித்தல், பிறகு ஆழ்ந்த நினைத்தல். அதனால் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதால் ஒருவர் தானாகவே சிறந்த ஞானியாகவும் சிறந்த யோகியாகவும் ஆகிறார். சொல்ல போனால் ஞானமும் யோகமும் பக்தி தொண்டின் வேறுபட்ட தொடக்க நிலைகளாகும். தேவகூதி உண்மையான பொருளை ஏற்பதில் சிறந்தவள். அவள் அவளது புன்சிரிப்புடன் கூடிய மகனாகிய கபில தேவரால் அறிவுறுத்தப்பட்டது போல விஷ்ணுவின் வடிவத்தை ஆழ்ந்து தியானித்தாள். அதே சமயத்தில் அவள் பரமபுருஷ பகவானாகிய கபில தேவரை நினைத்து கொண்டிருந்தாள். அதனால் அவள் முழுவதுமாக அவளது துறவு தவங்கள் மற்றும் எல்லாம் கடந்து உணர்தலை பூர்ணமாக்கி கொண்டாள். ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. யோகம்ங்கிறது மனதை பகவானிடத்தில் முழுமையாக ஈடுபடுத்துவது அப்படிங்கறத ரொம்ப அழகாக பிரபுபாதர் இதுல சொல்றாரு. அதுதான் எசன்ஸ் ஆஃப் பக்தி யோகா. நம்ம எந்த செயல்களை செய்தாலுமே மனது எந்த நிலையில் இருக்கிறது என்பதுதான் முக்கியம். பாகவதத்தை கேட்டாலும் சரி, இல்ல விக்கிரக வழிபாடு செய்தாலும் அல்லது பிரசாதத்தை உட்கொண்டாலும்
எந்த விதமான பக்தி தொண்டில் நாம் ஈடுபட்டாலுமே அதுல முக்கியமான சென்ட்ரல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மனம் பகவானிடத்தில் எந்த அளவுக்கு ஈர்க்கப்பட்டிருக்கிறது, அதுதான் அல்டிமேட் டெஸ்ட். சோ ஸ்மரணம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸ்ரவணம் ஈஸி. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம்னு 9 வழிமுறைகளில ஸ்ரவணமும் கீர்த்தனமும் எல்லாரும் பண்றோம். நம்ம ஹரிநாமத்தை ஜபம் பண்ணும் பொழுது அதை காதால கேட்கிறோம், வாயால கீர்த்தனம் பண்றோம். ஆனா மனம் எங்க போறது, அங்க அதுதான் கேள்வி. சோ ஸ்மரணம் அப்படிங்கிறது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். பகவானுடைய ஸ்மரணையில் தேவகூதி இருந்தார். தேவகூதியினுடைய மெடிடேஷனுக்கும் ஞானிகளுடைய மெடிடேஷனுக்கும் அதுதான் வித்தியாசம். பக்தி யோகத்துல பகவானை மெடிடேட் பண்ணும் பொழுது பகவானிடத்தில் முழுமையான ஈர்ப்பு ஏற்பட்டு பகவானிடத்தில் நாம் அன்பினால் நாம் பகவானுடைய ஸ்மரணையில் ஈடுபடுகிறோம். ஞான யோகிகளுக்கு பகவான் மீது அன்பு கிடையாது. அவங்க பிரம்மனை அடைய வேண்டும், இந்த பௌதீக பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட்டு நிரந்தரமான பிரம்மனில் நாம் கலக்க வேண்டும் என்கிற அந்த குறிக்கோளுக்காக அவர்கள் பகவானை தியானம் செய்கிறார்களே தவிர அதன் மூலமாக அவர்களுக்கு பக்தி வளருவது கிடையாது. இருந்தாலும் அவர்கள் பகவானை குறித்து தியானம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் தியானம் செய்கிறார்கள். ஏன்னா அப்பதான் பிரம்ம ஜோதிக்கு போக முடியும். ஸ்மர்த்தவ்ய சரதம் விஷ்ணோ விஸ்மர்த்தவ்யம் ந ஜாத்து சித்தம். இதுதான் பக்தி யோகிகளுடைய குறிக்கோள். பகவானை இடைவிடாத ஸ்மரணை செய்து கொண்டிருக்க வேண்டும். என் மனதை விட்டு ஒரு கணமும் அகலாதீர்கள் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அவங்க அபிலாஷையே அதுதான். ஞான யோகிகளுக்கு அது அபிலாஷை இல்லை. அவங்களுக்கு ஸ்மரணம் தியானம் செய்வது அபிதேயம். பக்தி யோகிகளுக்கு பகவானை குறித்து தியானம் செய்வது அபிலாஷை. அதுதான் வித்தியாசம். ரெண்டும் ஆக்டிவிட்டி ஒண்ணுதான். பக்தி யோகிகளுக்கு அதிலேயே முழுமையான ஆனந்தம் அவர்களுக்கு கிடைக்கிறது. பகவானுடைய ஸ்மரணை இருந்தால் போதும். பக்தி என்பது அபிதேயமும் பிரயோஜனமும் ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா ஞான யோகிகளுக்கு அப்படி கிடையாது. அதனாலதான் யோகியனாம் அப்படி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்த தமோ மதஹ என்று கீதையில சொல்றார். எல்லா யோகத்திலும் உயர்ந்தது பக்தி யோகம். ஞான யோகம் முழுமை பெறாத நிலை. ஞான யோகம் அது அடுத்து பக்தி யோகத்திற்கு வழிவகைக்குமானால் அந்த ஞான யோகத்துக்கு பலன் உண்டு. ஞான யோகத்தோடு ஒருத்தர் நின்றுட்டா அவங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்காது. பிரம்மஜோதியில் கலப்பது என்பது அதுவும் ஆன்மீக நிலை. ஆனா அதை விட பல கோடி மடங்கு அதிகமான பலன் பகவானுடைய சேவையில் ஈடுபடுவதில் கிடைக்கும். அது அன்பார்ச்சுனேட்லி எல்லாருக்கும் இது இந்த நம்பிக்கை உருவாக. 27வது ஸ்லோகம் படிங்க. நித்யாரூட சமாதித்வாத் பராவிருத்த குண பிரமா நசஸ்மார ததாத்மானம்
स्वप्ने दृष्टमिवोत्थितः மொழிபெயர்ப்பு படித்தாங்க மாதாஜி. படிங்க மொழிபெயர்ப்பு. நிலையான மயக்கத்தில் இருந்து இயற்கையின் குணங்களால் வலியுறுத்தப்பட்ட மாயையிலிருந்து விடுபட்டு ஒருவர் கனவில் தன்னுடைய வேறுபட்ட உடல்களை மறப்பது போல அவள் தன் பருவ உடலை மறந்தாள். பொருளுரை. தன் உடலின் நினைவு இல்லாத ஒருவர் உலக வாழ்விற்கு கட்டுப்படாதவர் என்று ஒரு சிறந்த வைஷ்ணவர் கூறுகிறார். நாம் தமது உடல் இருப்பு பற்றிய உணர்வுடன் இருக்கும் வரை நாம் இயற்கையின் 3 குணங்களில் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் என்று பொருள். ஒருவர் தன் உடல் இருப்பதை மறக்கும் பொழுது அவரது கட்டுண்டு வாழ்வு முடிந்துவிட்டது. நாம் நமது புலன்களை பகவானின் உன்னதமான அன்பு தொண்டில் ஈடுபடுத்தும் பொழுது இந்த மறதி உண்மையில் சாத்தியமாகிறது. கட்டுண்ட நிலையில் ஒருவர் தன் புலன்களை ஒரு குடும்பத்தின் உறுப்பினராக அல்லது ஒரு சமூகத்தின் அல்லது நாட்டின் அங்கத்தினராக ஈடுபடுத்துகிறார். ஆனால் ஒருவர் உலக சூழ்நிலைகளில் அந்த உறுப்பினர் பதவியை மறக்கும் பொழுதுதான் பகவானின் நிலையான தொண்டன் என்று உணரும் பொழுது அதுவே உலக வாழ்வின் உண்மையான மறதியாகும். உண்மையில் ஒருவர் பகவானிடம் தொண்டு செய்யும் பொழுது இந்த மறதி நிகழ்கிறது. ஒரு பக்தர் புலன் திருப்திக்காக மட்டும் குடும்பம், சமூகம், நாடு, மனித இனம் முதலியவற்றுடன் உடல் உழைப்பினை செய்வதில்லை. அவர் பரமபுருஷ பகவானாகிய கிருஷ்ணருக்காக மட்டும் வேலை செய்கிறார். அது முழுமையடைந்த கிருஷ்ண உணர்வு நிலையாகும். ஒரு பக்தர் எப்போதும் சிந்தை, சொல், செயல் கடந்த இன்பத்தில் கலக்கிறார். அதனால் அவருக்கு பொருட்டு தொல்லைகள் பற்றிய அனுபவம் இல்லை. இந்த உன்னதமான இன்பம் நிலையான இன்பம் ஆகும். பக்தர்களின் கருத்தை பொறுத்தவரை பகவானை தொடர்ந்து நினைவு கூர்தல் சமாதி அல்லது மயக்க நிலை எனப்படும். ஒருவர் நிலையாக சமாதியில் இருந்தால் இயற்கையின் குணங்களால் தொடப்படவோ அல்லது தாக்கப்படவோ சாத்தியக்கூறு இல்லை. ஒருவர் 3 ஜட குணங்களின் மாசிலிருந்து விடுபட்டவுடனே அவர் இந்த மண்ணுலகில் ஒரு வடிவில் இருந்து மற்றொன்றிற்கு கூடுவிட்டு கூடு பாய்வது போல பிறப்பு எடுக்க வேண்டியதில்லை. ஹரே கிருஷ்ணா பிரபு. இதுல ஒருவருடைய 3 விதமான நிலைகள், அதாவது ஜாகிரதா, சொப்னா, சுஷுப்தி, ஆழ்ந்த உறக்கம், கனவு, வீழ்த்திருக்கும் நிலை. இந்த மாதிரி 3 நிலைகளில் ஒரு மனிதன் இருக்க முடியும். கிருஷ்ண பக்தியில் ஒருவர் செயல்படும் பொழுது, பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது, பகவானுடைய சேவையில் இருக்கும் பொழுது அவர்கள் விழித்த நிலையில் விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். பௌதீக வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவர்கள் கனவு உலகத்தில் இருக்கிறார். கனவுல இருக்கும்போது நமக்கு உண்மை தெரியாது. உண்மையான நிலையில் இருக்கும் பொழுது கனவு தெரியாது. கனவில் வரும் காட்சிகள் கனவு நிலையில தான் இருக்கும். முழிப்பு வந்துடுச்சுன்னா அந்த காட்சிகள் எல்லாம் மறைந்து போகும். அதுபோல ஒருவருக்கு ஆன்மீக வாழ்க்கையில் ஒருவர் ஈடுபட்டு ஆன்மீக தளத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் பௌதீக வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவார். பௌதீக வாழ்க்கையெல்லாம் அது ட்ரீம் மாதிரி, அது உண்மை இல்லை. ஏன்னா அவங்களுடைய உண்மையான நிலைக்கு அவங்க திரும்புகிறாங்க. அதுதான் ஜாகிரதா அவஸ்தாங்கிறது. இந்த பிரம்ம ஜோதி அப்படிங்கிறது அது சுஷுப்தி. அதாவது பிரம்ம ஜோதி இல்ல, உலகங்கள் அழிந்த பிறகு எல்லா ஆன்மாக்களுமே எங்க போகுது? பகவானுடைய உடலில் கலந்து விடுகிறது. காரணோதக விஷ்ணுவுடைய உடலில் அனைத்து ஜீவன்களும் புகுந்து விடுகின்றன. அடுத்த கிரியேஷன், அடுத்த சிருஷ்டி வர வர
அதுவரை பகவானுடைய உடலுக்குள் அவைகள் இருக்கும். அப்போ அது கனவு நிலையா இல்ல விழித்திருக்கும் நிலையா? கனவு நிலை தான். கனவு இல்ல. கனவு நிலை என்பது பௌதீக உலகம். ஓ ம். ம். செயல்கள் இருந்தாதான் கனவு. கனவுலயும் ஆக்டிவிட்டி இருக்கும். ம். கனவுல நம்ம ஆகாயத்துல பறப்போம், கார்ல உறக்க போவோம். நிலை. உறக்க நிலையில வருவாங்க. ஆழ்ந்த உறக்கம். உறக்கம். அப்ப அதுல ஒண்ணுமே இல்ல. ஆழ்ந்த உறக்கத்துல செயல்பாடு செயல்பாடே இல்ல. இல்ல. செயல்பாடு அற்ற நிலை. எஸ். கனவுல நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்வோம் கனவுல. ஆமா. ஆனா ஆழ்ந்த உறக்கத்து நிலையில எல்லா வேலையும் நின்னு போயிடும். ம். அது மாதிரி ஆத்மாக்கள் பகவானுடைய சரீரத்தில் இந்த உலகங்கள் அழிந்த பிறகு பகவானுடைய சரீரத்தில் நுழைந்த பின்பு அவைகள் ஆழ்ந்த உறக்க நிலையில் இருக்கின்றன. ம். மீண்டும் பௌதிக உலகங்கள் படைக்கும் பொழுது அது கனவு உலகத்துக்கு வருது. ம். இந்த 2 நிலையிலையும் விட்டு நமக்கு விழிப்பு பெற வேண்டும். ம். அதுதான் பகவானுடைய சேவை. ஆன்மீக உலகங்கள் என்பது நாம் விழித்திருக்கக்கூடிய நிலைக்கு ஒப்பானது. 28வது ஸ்லோகம். கத்ருஹேஹ கத்ரேஹ பரதப்போஷோபி அகிருஷஸ் சாத்ய சம்பவாத் பபௌ மலைரவச்சன்னஹ சதூம இவ பாவகஹ. ஹரே கிருஷ்ணா. இது மொழிபெயர்ப்பு. நான் படிக்கட்டுமா? சரி படிங்க. மொழிபெயர்ப்பு. அவளது உடல் அவள் கணவராகிய கர்த்தமர் படைத்த அழகிய ஆன்மீக பெண்களால் பராமரிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அவளுக்கு மனக்கவலை இல்லாததால் அவளது உடல் இளைக்கவில்லை. அவள் புகையால் சூழப்பட்ட நெருப்பு போல தோன்றினாள். பொருளுரை: அவள் எப்போதும் மயக்கத்தில் உன்னதமான இன்பத்தில் இருந்ததால் பரமபுருஷ பகவானின் நினைவு எப்போதும் அவள் மனதில் கவனமுடன் பதிந்திருந்தது. அவள் இளைக்கவில்லை, ஏனென்றால் அவளுடைய கணவரால் படைக்கப்பட்ட மேலுலக பணிப்பெண்களால் அவள் பட்டாள். ஆயுர்வேத மருத்துவ விஞ்ஞானத்தை பொறுத்தவரை ஒருவர் கவலைகளிலிருந்து விடுபட்டால் பொதுவாக பெருத்து விடுவார் என்று கூறப்படுகிறது. தேவகூதி கிருஷ்ண உணர்வில் இருந்ததால் அவளுக்கு மனக்கவலைகள் இல்லை. அதனால் அவளது உடல் இளைக்கவில்லை. ஒரு பணியாள் அல்லது பணிப்பெண்ணிடமிருந்து எந்த பணிவிடையும் பெறலாகாது என்பது துறவு வாழ்வில் பழக்கமாகும். ஆனால் தேவகூதி தேவலோக பணிப்பெண்களால் பணிவிடை புரியப்பட்டாள். இது வாழ்வின் ஆன்மீக கருத்திற்கு எதிராக தோன்றலாம். ஆனால் புகையால் சூழப்பட்ட போதிலும் நெருப்பு அழகாய் இருப்பது போல அவள் ஆடம்பரமாக வாழ்வது போல தெரிந்தாலும் அவள் முழுதும் தூய்மையாக தோற்றமளித்தாள். ஹரே கிருஷ்ணா. நெருப்பு சாம்பலால மூடப்பட்டாலும் நெருப்பினுடைய குணங்கள் அதை விட்டு போகாது. நெருப்பு தான். அது மாதிரி தேவகூதி பல பணிப்பெண்கள் அவளுடைய உடலுக்கு சேவை செய்து அவள் வெளி தோற்றத்தில் உடலின் இன்பங்களில் ஈடுபடுவதை போன்று காட்சி அளித்தாலும் அவளுடைய உணர்வு தூய்மையாக இருந்தது. She was always in transcendental bliss. எப்பொழுதுமே பகவானுடைய தரிசனத்தில் பகவானுடைய காட்சியில் திளைத்து இருந்தாள். மனது பகவானை விட்டு அகலவே இல்லை. பகவானுடைய சேவையில் இருக்கும் பொழுது எந்த விதமான கவலையுமே இருக்காது. அதனால உடலும் அவளுக்கு இளைக்கவில்லை அப்படிங்கிறார் பிரபுபாத். அவங்க உடலை பத்தி கவலைப்படல. ஏன்னா உடலை விட்ட நிலையில் தான் அவங்க இருந்தாங்க தேவகூதி.
பகவானுடைய நினைவில் ஆனந்தத்தில் திளைத்து இருந்தார். இருந்தாலும் அவங்களுடைய உடலை பணிப்பெண்கள் பார்த்துட்டார். 29வது ஸ்லோகம். ஸ்வாங்கம் தபோயோகமயம் முக்தகேசம் கதாம்பரம் தெய்வகுப்தம் ந புபுதே வாசுதேவ பிரவிஷ்டதிஹி. மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு. படிங்க மாதாஜி, நீங்களே படிங்க படிங்க. சரி. மொழிபெயர்ப்பு. அவள் எப்போதும் பரமபுருஷ பகவானுடைய நினைவில் மூழ்கி இருந்ததால் அவள் கூந்தல் சில சமயம் தளர்த்தப்பட்டு இருந்ததையோ அவளது உடைகள் ஒழுங்கின்றி கலைந்து இருந்ததையோ அவள் அறியவில்லை. பொருளுரை. இந்த பதத்தில் பரமபுருஷ பகவானால் காப்பாற்றப்பட்டு என்று பொருள்படும் தெய்வகுப்தம் என்னும் சொல் மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஒருமுறை ஒருவர் பகவானுக்கு செய்யும் தொண்டனிடம் சரணடைந்தால் பகவான் பக்தரின் உடலை பாதுகாக்கும் பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார். அதன் பாதுகாப்பு பற்றிய கவலை இல்லை. முழுதும் சரணடைந்த ஆத்மாவுக்கு அவருடைய உடலின் பாதுகாப்பு பற்றிய கவலை இல்லை என்று ஸ்ரீமத் பாகவத்தின் 2ஆம் காண்டம் 2ஆம் அத்தியாயத்தில் கூறப்படுகிறது. பரமபுருஷர் எண்ணிலடங்கா உயிரினங்களை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். அதனால் அவரது தொண்டில் முழுதும் ஈடுபடும் ஒருவர் பகவானால் பாதுகாக்கப்படாமல் இருப்பதில்லை. தேவகூதி பரமபுருஷ பகவானால் காக்கப்படும் அவளது உடலின் பாதுகாப்பு பற்றி இயல்பாகவே கவலைப்படவில்லை. ஹரே கிருஷ்ணா. உடல் மீது அளவு கடந்த பற்று வைத்து உடலை பேணி காப்பவர்களுக்கு பலவிதமான வியாதிகள் வருது. உடலை பற்றிய கவலையே இல்லாமல் பகவானுடைய பக்தியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய பக்தர்களுக்கு அவர்களுடைய உடலை பேணி காக்கும் பொறுப்பை பகவான் எடுத்துக்கிறார். சோ பக்தியில ஈடுபடும் பொழுது 2 விதமாகவும் நமக்கு லாபம். ஆன்மாவுக்கும் சந்தோஷம் கிடைக்கிறது, உடலை பற்றிய கவலையும் அற்று போகிறது. பௌதீக வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு 2 பக்கமும் அடி. ஆத்மாவும் சீரழிந்து போகிறது, உடம்பும் குட்டிச்சு வராது. ரொம்ப அழகா இருக்கு இந்த ஸ்லோகம் இல்ல? ஆமா. ஸ்வாங்கம் தபோ யோகமயம் முக்த கேசம் கதாம்பரம் தெய்வகுப்தம் ந விபுதே வாசுதேவ பிரவிஷ்டதீஹி. தெய்வகுப்தம் அப்படிங்கிற பிரபுபாதர் அந்த வார்த்தைய ஹைலைட் பண்றாரு. தெய்வகுப்தம், குப்தம்னா ரகசியம். அது எப்படி அவங்களுக்கு பக்தர்களுடைய உடல் பகவான் எப்படி பாதுகாக்கிறாரு? இது ரகசியமான விஷயம். பக்தர்களுக்கும் பகவானுக்கும் யயதா மாம் பிரபத்யந்தே தாம் சதைவ பஜாமியம். பகவான் எப்படி பக்தர்களுடைய அன்பை பிரதிபலிக்கிறார் என்பது புரியாத விஷயம். பக்தர்களுக்கு அதை அனுபவத்துல அவங்களுக்கு உணர முடியும். நமக்கு பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது தெரியுது எப்படி பகவான் நம்மளை வழி நடத்தி நம்ம கவலைகள்ல இருந்து நம்மளை விடுவிக்கிறாருங்கிறத நம்மளால உணர முடியும். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது எப்படின்னே புரியாது அவங்களுக்கு. அதனாலதான் இது தெய்வ குப்தம் அப்படின்னு சொல்றாரு. பரம ரகசியம். ஏதாவது கேள்விகள் இருக்கா இன்னைக்கு பார்த்ததுல ஸ்லோகங்கள்ல?
இன்னைக்கு நல்லா இருந்தது பிரபு எல்லாமே. இன்னைக்கு எல்லாமே கிளாஸ் நல்லா இருந்துச்சு பிரபு. எல்லாமே நம்ம உடல் பௌதிகத்துல கஷ்டப்படுறத பத்தி நல்லா சொல்லியிருந்தீங்க. எல்லாமே பக்தியில கரெக்டா இருக்கணும். 16 மாலைகள் ஜெபிக்கணும், அளவா உண்ணணும், அளவா உறங்கணும். எல்லாமே பகவானுக்காக செய்யறப்ப நம்மளோட தேவைகளே அவர் பூர்த்தி பண்றாரு. பகவானை நம்ம திருப்திப்படுத்துறப்ப அவர் நம்மளை திருப்திப்படுத்துறாரு. நல்லா இருந்துச்சு பிரபு. ஹரே கிருஷ்ணா. நம்ம வந்து ரெகுலாரிட்டி ரொம்ப முக்கியம். நம்ம பெருசா எதையாவது சாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. பக்தியில ஈடுபடக்கூடிய பக்தர்கள் நம்ம வந்து இந்த ஒரு பெரிய சாதனைய பண்ணணும், இல்ல இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லட்சியம்லாம் பெரிய இலக்குகள்லாம் நமக்கு கிடையாது. சிறு சிறு அடிகள் எடுத்து வச்சா கூட போதும். சின்ன ஸ்மால் ஸ்டெப். ஆனா டெய்லி விடாம அதில் ஈடுபட்டால் அது மூலமாக நமக்கு எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்பட்டது. ஆன்மீக ரீதியாகவும் சரி, பௌதிக ரீதியாகவும் சரி, எந்த கவலையுமே இருக்காது. அதுதான் நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு. Thank you very much. श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय. वांछा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो